அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இன்று முதல் 3/8/2024 முடிவதற்குள் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்க இருக்காருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு புத சுக்கிர யோகம் ஏற்பட இருக்குது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உறுதியாக முடிவெடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்குமான செயல்பாடுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், ஈடுபாடுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குதுங்க. நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு முக்கியமான காரியங்கள் ஒன்று, குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்திலும் சரி எதிர்பாராத முன்னேற்றம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் கிடைத்து மகிழ்ச்சி படுத்தும் அமைப்புகள் இருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்கள் பணிகள்ல கவனமாக இல்லாவிட்டால் உயரதிகாரிகளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. சொந்த தொழில் பணி சுமை அதிகரிக்குங்க. அதன் காரணமாக உரிய காலத்தில் பணிகளை முடித்து கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டு முயற்சிகள்ல எதிர்பார்த்த லாபம் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் தருங்க. குடும்பத்தில் பழைய கடன்களின் பாதிப்பால் மன உளைச்சல்கள் ஏற்படலாங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் மாலை சூட்டுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.